விடைபெறப் போகிறது. தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்க போகிறது. பொதுவாக இந்த நேரத்தில் குருவுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. அதே நேரத்தில் குரு சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற உங்களுக்கு பாக்கியாதிபதியான சந்திரனுடைய சஞ்சாரம் மிக மிக அவசியமானது. இந்த வார பலன்களை பார்க்கின்ற போது திங்கட்கிழமை ஒரு ராசிக்குள் சஞ்சரிக்கிறார் சந்திரன். குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்படுகின்ற போது எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வெளியூர் பயணம் ஆதாயம் தரும். கையில் பணம் புரளும். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை கொடுத்த வாக்கை உங்களால் காப்பாற்ற முடியும். குடும்பத்திலும் நிம்மதி இருக்கும். ஒரு புதிய நவீன பொருட்கள் வாங்க முடியும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். வியாபாரம் விருத்தி அடையும். எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை மாலை வரை பார்த்தீங்கன்னா தைரியமாக செயல்படக்கூடிய நிலை, தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய நிலை. நீண்ட நாட்களாக எடுத்த முயற்சிகள் ஒவ்வொன்றாக தோல்வி அடைந்த நிலையில் எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறக்கூடிய, இந்த நேரத்தில் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கு. அதன் பிறகு சனிக்கிழமை மாலையும் ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றியாகும். சந்திரனுடைய சஞ்சாரமும் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராசிநாதன் செவ்வாய், அவர் எங்கே சஞ்சரிக்கிறார்னா 6ஆம் இடத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். உங்க ராசிநாதன் 6ஆம் இடமான மேஷத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். பொதுவாக 6ஆம் இடத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கின்ற போது தைரியம் அதிகரிக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், உடல்நிலையில் ஆரோக்கியம் மேம்படும், எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும், வழக்குகள் சாதகமாகும், தலை நிமிர்ந்து நடைபெறக்கூடிய நிலை உங்களுக்கு உண்டாகும். செவ்வாய் சஞ்சாரமும் சாதகமாக இருக்கிறது. குருவுடைய சஞ்சாரமும் சாதகமாக இருக்கிறது. புதன் 8ஆம் இடத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். மறைந்த புதன் நிறைந்த செல்வங்களை தருவார் என்பது விதி. புதன் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போதுதான் பணப்புழக்கம் அதிகரிக்கும். ஒரு மனிதருக்கு கேட்ட இடத்திலிருந்து பணம் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். ஒரு இடம் வாங்க முடியும், கடன் வாங்க முடியும், கையெழுத்து போட முடியும், பத்திரத்தில் கையெழுத்து போட முடியும், புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். எல்லா விதமான சௌகரியங்களும் கிடைத்தது 8ஆம் இடத்தில் புதன் சஞ்சரிக்கின்ற காலம். 8ஆம் இடத்தில் சுக்கிரனும் சஞ்சரிக்கிறார். வழக்கத்தை விட இந்த வாரம் என்பது விருச்சிக ராசினருக்கு மிக யோகமான வாரம். அதே நேரத்தில் சூரியன் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். சிலருக்கு, வேலையில் இருக்கின்ற சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் 100% உண்டு. வேலையை மாற்ற, இடமாற்றம் கேட்டுட்டு இருப்பீங்க. இப்ப இடமாற்றம் கிடைக்கும். தொழிலை மாற்றலாம், இடத்தை மாற்றலாம். நிறைய மாற்றங்கள் என்பது இந்த வாரத்தில் சில பேருக்கு இருக்கு. சனி 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கின்ற